இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அது ஒரு ராங் ரூட்டில் தான் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம கையில் இல்லை, ஆனால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்மக்கிட்ட மணியும் இல்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாகவே இருக்கும் நம்மளுக்கு. எமர்ஜென்சி ஃபண்டு ஏன் தேவை அப்படிங்கிறது இப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பில்ட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபை த அமௌண்ட் வாட் யூ நீட். எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் நம்மளோட கார்பஸில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு ஃபேமிலியும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு ஒர்க் ஆகிற விஷயம் என்னோடய ஃபேமிலிக்கு ஒர்க் ஆகாது. பெட்டர் நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். ஒருவேளை அது 6 months 10 months ஆர் 15 months எக்ஸ்பென்சஸாகவும் இருக்கலாம். இதில் குட் நம்பர் பேட் நம்பருங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம ஃபேமிலிக்கு எது நல்லது அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுங்கிறது தான் சேஃபான மெத்தட். ஸ்டெப் நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். எவ்ரி மந்த் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் டில் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும். ஃபியூ மந்த்ஸில் எமர்ஜென்சி ஃபண்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து எமர்ஜென்சி கார்பஸை பில்ட் பண்ணிடணும். ஸ்டெப் நம்பர் 3, வேர் டு சேவ் த எமர்ஜென்சி ஃபண்ட். பீப்புள் காமனாக மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹை வாலட்டிலிட்டி இருக்க ஃபினான்ஷியல் ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி, அதில் எல்லாத்துலேயும். எமர்ஜென்சி ஃபண்ட்னால் நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனில் ஃபுல் அமௌண்ட்டாக வேணும். அந்த மாதிரி ஒரு லோ வாலட்டிலிட்டி இருக்க ஃபினான்ஷியல் ப்ராடக்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஃபண்ட். இது ஈஸியாக ஆக்சஸாகவும் இருக்கணும், நம்மளுக்கு ஃபுல் கேபிட்டல் ஃபண்ட் கிடைக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ அதுதான் நம்மளோட எமர்ஜென்சி கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான பிளேஸும் கூட. எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் அதை ரீபில்ட் பண்ணணும். கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீ பீரியட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 25 daysல நம்ம ரீபே பண்ணிடணும். இதுவும் ஒரு பெஸ்ட்டான மெத்தட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.